ஒரு சிறிய குளத்தில் வசித்து வந்த சிறு துளி என்ற நீர்த்துளிக்கு எப்படியாவது கடனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே கனவு இருந்தது. குளத்திலிருந்த மற்ற நீர்த்துளிகள், கடல் மிக ஆபத்தானது, அங்கே பயங்கரமான அலைகள் இருக்கின்றன, நீ தொலைந்து போவாய் என்று அதை தடுத்தன. ஆனாலும் சிறு துளி உறுதியாக இருந்தது. ஒரு நாள் சூரியனின் வெப்பத்தால் அது நீராவியாகி மேகத்தில் ஏறி காற்றுடன் சேர்ந்து கடலை நோக்கி பறந்தது. மழையாக கடலில் விழுந்ததும் ஒரு மிகப்பெரிய அலை அதை நோக்கி வர சிறுதுளி பயந்து போனது. ஆனால் அந்த அலை அன்புடன் சிரித்து, பயப்படாதே, நீ என்னை பார்த்து பயப்படுகிறாயா? நான் உன்னை விழுங்க மாட்டேன். உண்மையில் ஒரு அலை என்பது பல மில்லியன் சிறிய நீர்த்துளிகளின் கூட்டு முயற்சிதான். நீயும் நானும் ஒன்றே, நாம் அனைவரும் ஒரே நீரின் பகுதிதான் என்று விளக்கியது. இதை கேட்ட சிறுதுளிக்கு தான் தனிமையில் இல்லை, ஒரு பெரிய சக்தி வாய்ந்த குடும்பத்தின் அங்கம் என்பதை புரிந்து கொண்டது. அது மகிழ்ச்சியுடன் அலைகளுடன் சேர்ந்து குதிக்கு விளையாடியது. பின்பு நீராவியாகி மீண்டும் குளத்திற்கு திரும்பியபோது தன் நண்பர்களிடம், கடல் ஆபத்தானதல்ல, அது மிக பெரிய குடும்பம், நாம் அனைவரும் ஒரே நீரின் பகுதிதான் என்று கடந்து வந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்தது. நீதி: தனிமையில் பயப்படுவது தேவையில்லை, நாம் அனைவரும் ஒரு பெரிய அமைப்பின் அங்கம்.